உங்க திருமணம் நீங்க நினைச்ச மாதிரி தான். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவீங்க. அப்ப நம்மளுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லன்றீங்க. அம்மம்மா வந்தீங்க போட்டீங்க போறீங்க ரிப்பீட். உங்களோட எதிர்காலம் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட லைஃப் எப்படி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் சின்னதா தான் மச் நீடட். பட் ஆனா இது காமெடியா பண்ண போறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஜோசிய மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம சின்னதா நம்ம வந்து போகும்போது பீச்சுக்கு போகும்போதோ இல்ல நம்ம எங்கேயாச்சும் உட்காரும் போது நம்ம அது கேட்போம் இல்லையா, அது நம்புறோமோ நம்பாதது நம்ம கையில தான் இருக்கு. பட் ஆனா அவங்க உங்களுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு அம்மாவுக்கு அன்ன ரேகை, தன ரேகை, ஆயுசு ரேகை, புத்தி ரேகை எல்லாம் இருக்குது. அம்மாவோட வாழ்க்கை இன்னுமே முன்னேற்றம் நல்லா இருக்கும். நீங்க இன்னும் நினைச்ச காரியம் எல்லாம் கைகூடி வரும். கைவிட்டு போன பொருள் உங்களுக்கு நல்லா சாதமா கிடைக்கும். இன்னைக்கு அம்மா வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்தாலும் இனிமேல் வர வர இன்னும் நல்லா இருப்பீங்க. இருக்க பெரிய ஆளா ஆகுவீங்க, பெரிய ஹிட் ஆகுவீங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். அம்மாவுக்கு போற இடம் நல்லா செல்வாக்கா இருக்கும். நல்ல வசதியான இடம் தான், நல்லா இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. தெய்வத்துணை உங்களுக்கு இருக்குது. மனசாலோட தெய்வத்துணை நிறைய இருக்குது. இன்னும் நீங்க வளர வளர இன்னும் உங்க பேரும் புகழும் வாங்கி ஓகோன்னு வருவீங்க. உங்களை மிஞ்ச ஆளு கிடையாது. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. வேற என்ன எதுவும் கேட்கணும்னா கேளுங்க. இந்த திருமண யோகம் அம்மா நினைச்ச மாதிரியே கைகூடி வரும். பெரிய ஆளா வருவாங்க. நல்ல உத்தியோகத்துல இருக்கிறவரு, நல்ல பெரிய ஆளு, நல்ல வசதியான இடம் தான் வரும். சரிங்கம்மா. அப்ப நம்மளுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லன்றீங்க. உங்களுக்கு கல்யாண ரேகை இருக்குது, எங்களுக்கு தெரியும். நல்லா வருவீங்க, எந்த கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுக்கு நல்லா இருக்கும். தைரியமா இருங்க. உங்களுக்கு தெய்வத்தோனா நிறைய இருக்கு. வெரி குட், சூப்பர். சரி, அதான் அடுத்தது அதான் வரேன். அம்மா நீங்க வந்துட்டு அங்க கேட்டீங்களாம்மா? அதாவது எனக்கும் ரேகை உண்டும்மா. ஏய் என்ன சிரிப்பு. எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி டைம்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கேட்க முடியும். எனக்கு எப்படி இருக்கும் அந்த திருமண யோகம், அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்றத மட்டும். அவங்களுக்கு தான் இடது கை, உங்களுக்கு இடது கை இல்ல அது இருந்தா ரைட் ஹேண்ட் தானே. ஃபர்ஸ்ட் ரேகையில சொல்றோம், அமைதியாரியா. ஓகே. ஐயா ரேகைலாம் நல்லா இருக்குது, ஏன் கவலைப்படுறீங்க? ஐயா இன்னும் பெரிய ஆளா ஆகுவாரு. தெய்வ துணையோட இருந்துங்க. இன்னும் நல்லா பேரும் புகழ் வாங்கி நல்ல சினிமால இவரே பெரிய ஹீரோ ஆகுற அளவுக்கு கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நல்லா வருவீங்க, கண்டிப்பா இருக்கு. நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. தைரியம் உங்களுக்கு ரொம்ப. அதெல்லாம் எல்லாரையும் நீங்க தான் பயமுறுத்துவீங்க. நீங்க யாரும் உங்களை பயமுறுத்துவீங்க இல்லம்மா. என்னோட திருமண யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. உங்க திருமணம் நீங்க நினைச்ச மாதிரி தான். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவீங்க. அம்மம்மா வந்தீங்க போட்டீங்க போறீங்க ரிப்பீட். வெரி குட்மா. சரிம்மா, இந்த புத்திர யோகம் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். பெண்களுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட் தான். ஓகே, வெரி குட்மா. அப்ப நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான். தெய்வம் துணை, நல்ல முன்னேற்றம் நல்லா இருக்கும். நல்ல பெரிய ஆளா ஆவீங்க. பெரிய ஆளா கவலைப்படாதீங்க. சூப்பர்மா. அதான் அப்படி நிறைய ஷோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா salary தான் டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் salary நிறைய இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சேஃப்டிக்கு இருக்குது, ஆனா காட்ட மாட்டீங்க. யார்ட்டையும் காட்ட மாட்டீங்க. இல்ல இல்லன்னு. சரி, அப்புறமா பேசுறேன்.